தேவன் நம்முடைய மத்தியிலே பேசுவாராக. ஆமென். வேதத்திலே ஸ்தோத்திரம் நிறைய வசனங்கள் சிலுவையை பற்றி இருக்கிறது. இதில் இன்றைக்கு சிலுவையில் உள்ள 7 வார்த்தைகளை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு சிலுவையிலே நமக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனமானவைகளை சொல்லித்தரக்கூடிய அநேக ரகசியங்கள் சிலுவையிலே இருக்கிறது. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிக்கும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அதிலே தேவன் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் கிருபையாய் அதிலிருந்து நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 2:24. நம்முடைய பாவங்களுக்கு இயேசு செத்து போனார், நீதிக்கு நாம் பிழைக்கும்படிக்கு அவர்தாமே சரீரத்திலே சிலுவையின் மேல பாவங்களை சுமந்துட்டாரு. அவர் அந்த அடிக்கப்பட்ட சிலுவையின் காயத்தின் தழும்புகளால் மாத்திரமே நாம் குணமாக்கப்பட்டு வருகிறோம். போதும். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சுமந்தார். சிலுவை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கணும். சிலுவையில இயேசுவை கொடுமைப்படுத்தி அவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க. சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல பொதுவா செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பேசுறதுக்கே வார்த்தை வராது. ஆனா அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை பேசினார். இந்த 7 வார்த்தைகளும் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், கடைசி நேரத்துல ஜீவனை கொடுக்கிற, உயிரை விடுகிற அந்த கடைசி நேரத்துல சொல்ற வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் நம்புவார்கள், விரும்புவார்கள். ஆனால் வேதத்திலே இயேசு நமக்காக சொன்ன கடைசி வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அதிலிருந்து சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். சிலுவை என்பது ஒரு மரம். சிலுவை மரம். அதை நம்ம ஆவிக்குரிய ஒரு கண்களால நம்ம பார்க்கணும். அந்த மரம் வளர்ந்து ஸ்தோத்திரம் பூ பூக்கிறது. அந்த சிலுவையிலே 7 பூக்கள் பூக்கிறது. அந்த பூக்களிலே 7 கனிகள் வெளிப்படுகிறது என்பதை நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 பொன் மொழிகள் இயேசு பேசினது நிமித்தம் இந்த 7 வாசனைகள் கொடுக்கக்கூடிய பூக்கள், 7 கனிகள் அதிலே வெளிப்படுகிறதாக நாம் இந்த நாட்களிலே தியானிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை மரம். அந்த மரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அது ஸ்தோத்திரம் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக அது அங்கே நமக்கு பலனளிக்கிறதாக காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. சிலுவையிலே ஒரு மனுஷன், ஒரு இயேசு மரித்ததனால பூமியில் உள்ள 7 கண்டங்களில் உள்ள மக்களுடைய பாவங்கள் மன்னிப்புக்கு ஒரு வழி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்தோத்திரம் தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி? அவருடைய உயிருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவர் ஆண்டவர். அதனாலதான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய குடும்ப ஸ்தோத்திரம் வாழ்க்கை, அது மாத்திரமல்ல கடைசியில் அவர் ஊழியத்தின் நாட்கள், கடைசியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் பேசிய வார்த்தைகள், அற்புதங்கள், கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் மரித்த விதம். மரித்த போது ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து கைதாகி ஒப்படைக்கப்பட்ட முதல் அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற வரைக்கும் 7 வார்த்தை இருக்கிறது. 7 வார்த்தைகளும் நமக்கு நல்ல உபதேசங்களை தருகிறது. சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு 7 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அதிலே ஸ்தோத்திரம் 4 வார்த்தைகள் ஜெபம். ஆமென். 4 வார்த்தைகள் ஜெபமாய் இருக்கிறது. முதலாவது வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லூக்கா 23
34 வாசிக்கும் போது அங்கே இயேசு தன் வாயினால் முதலாவது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு சொன்னார், பிதாவே, ஒரு ஜெபம் பண்றார். பிதாவே, இவர்களுக்கு மணி, இவங்கெல்லாம் என்னை அடிக்கிறாங்க, என்னை தூஷிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க, இவங்க இன்னது செய்யறது அறியாத செய்யறாங்க, இவங்களுக்கு என்ன செஞ்சிடும், மன்னித்து விடும் என்று சொல்லி ஜெபம் பண்றார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவர் எப்படி மன்னிக்கிறாரோ அது போல நாமும் என்ன செய்யணும், மற்றவர்களை மன்னிக்கணும், மன்னித்து வாழ வேண்டும். அதான் ஆண்டவருடைய அன்பின் மகிமையான பொன்மொழியாக இருக்கிறது. மன்னித்து வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அவர் மன்னிக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கிறதுன்னா, மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். அவருக்கு என்ன இருக்கிறது, தயவு உள்ள இருதயம் இருக்கிறது, சாந்தம் உள்ள இருதயம் இருக்கிறது. ஆவியின் கனிகளிலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்களை வாசிக்கிற போது, ஆவியின் கனிகளிலே ஒரு கனி என்ன கனி, தயை. என்ன கனி, தயவு. இப்போ அந்த கனி நம்மகிட்ட வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். இயேசு தயவுள்ளவராயிருந்து, அதாவது மன்னிக்கிற விஷயம் நம்ம ஒரு சிலருக்கு அநேக கோடிகளை கொடுக்குற மாதிரி அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறது மன்னிப்பு. அதனால ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நாம் தண்டிக்க கூடாது, அவர்களை பகைக்க கூடாது, அவர்களை மன்னிக்கணும்னு இயேசு சொல்றார். அவருடைய ஒரு பெரிய அறிவுரை என்னவென்று சொன்னால், சிலுவையின் வார்த்தையிலிருந்து நாம் மற்றவர்களை தண்டிக்க வேண்டாம், அவர்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்பு ரொம்ப அவசியம். அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன செய்யும், மன்னியும். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். லூக்கா 23:34. இயேசு மன்னித்து விடும், அவங்க என்ன செய்யறன்னு அவங்களுக்கே தெரியல, தெரியாம செய்யறாங்க அப்படின்னு இயேசு மன்னிச்சு விட்டார். அதே மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், மன்னிச்சு விட்டுறணும். அவங்க என்னன்னு செய்யணும் தெரியாம தான் செய்யறாங்க, அதனாலதான் அவங்க நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது பூ, நம்ம சில சாமந்தி பூ, மல்லிகை பூ அப்படின்னு சொல்ற மாதிரி, இது என்ன பூ, மன்னிப்பு. அல்லேலூயா. அப்ப இந்த மன்னிப்பு என்கிற பூ என்றால் வாசனை கொடுக்கக்கூடியது. சிலர் பூவை பயன்படுத்துறது எதுக்குன்னா வாசனைக்காக பயன்படுத்துவாங்க. வாசம், பூவின் வாசம் வர வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துவார்கள். அதிலிருந்து எடுக்கப்படுகிற சில வாசனைகளை நற்கந்தகங்களாக உருவாக்குறாங்க, கந்தகங்களாக உருவாக்குறாங்க. அது அநேகருக்கு பயன்படுகிறதாக இருக்கிறது. அதாவது கெட்ட காரியங்களை நீக்கி ஒரு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார்கள். அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூ வாசனை கொடுப்பது போல மன்னிப்பு என்கிற குணத்தை நம்ம வெளிக்காண்பித்து நாம் வாசனை கொடுக்க வேண்டும். அதாவது சாட்சியாய் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சாட்சி என்பது நம்முடைய வெளிச்சத்தை காட்டுகிறது. இருள், நம்ம இருளின் பழக்க வழக்கம், இருளின் குலாதிசயங்கள் நீக்கப்பட்டு நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக வழி காண்பிக்கிறவர்களாக இங்கே காண்கிறோம். பிரியமானவர்களே, முதல் பூ மன்னிப்பு. இதுக்கு என்ன கனி, அன்பு அல்லனா தயவு, சாந்தம். சாந்தம் என்கிற தயவு என்கிற ஒரு கனி. ஆமென். இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43 வாசிக்கும் போது, இரண்டாவது இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா 23 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஒருவன் ஜெபம் பண்றான். அதுல ஒருவன் ஜெபம் பண்றான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி கல்லறை தோட்டத்துல இயேசு கிறிஸ்து தண்டனை அனுபவிப்பது போல, கொலை செய்யப்படுவது போல மற்ற 2 பேர், இந்த வலது பக்கம் ஒரு பக்கம், இடது பக்கம் ஒருவன் அடிக்கப்பட்டு அதுல தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒருவன் ஜெபம் பண்றான். இயேசுவை ஆண்டவர்னு கண்டுபிடிச்சிட்டான். அவன் மனக்கண் திறந்துருச்சு, அவனுக்கு நல்ல தெளிவு வந்துருச்சு. ஆனா அவன் என்ன நினைக்கல, நாம குற்றம் செய்திருக்கிறோம், நம்மள சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க, அது போல இயேசுவும் குற்றம் செஞ்சுதான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு அவன் நம்பல. அவரை உண்மையிலே அவர் குற்றம் செய்யாதவர். ஆனா மக்கள் பொறாமையினால இவரு சாகணும்னு சொல்லி இவரை ஒப்பு கொடுத்து இவரை அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்.
ஆனா அவரு ஒரு அற்புதம் செய்து காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே பரதீசில என்ன நீர் வரும்போது என்னை பரதீசில நினைத்துக் கொள்ளவும், நான் உம்முடைய மகன், உம்மை நம்புறேன், நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், நீர் தான் ஆண்டவர் நான் நம்புறேன்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட பேசுறான், ஜெபம் பண்றான். மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்க. ஒரே வார்த்தையில அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்னைக்கு நீ என் கூட எங்க இருப்ப? பரலோகத்துல இருப்பேன், பரதேசில இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இது நல்ல வார்த்தை. ஆமென். அப்போ நமக்கு தேவன் ஒரு வார்த்தையை சொன்னா அது நல்ல வார்த்தை. அவரு நல்ல வார்த்தை பேசுகிறாரு. அசிங்கமான வார்த்தை, ஆபத்தான வார்த்தை, பொல்லாத வார்த்தை பேசல. சிலுவையில் இருக்கும்போது கூட அவரு நல்ல வாக்கு கொடுக்கிறாரு, நல்ல வார்த்தை சொல்றாரு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன வழங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை போல நல்ல வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இது ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை. இது நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை. வாக்களிப்பு, அதாவது வாக்கை கொடுப்பது, வாக்கு கொடுப்பது, வாக்களிப்பு. அதாட்டினா ரட்சிப்பு. அவனை ரட்சிக்கிறார். நீ எங்க போக மாட்ட? நரகத்துக்கு போக மாட்டேன். எங்க வருவ? பரலோகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உனக்கு நரகம் கிடையாது, உனக்கு ஜெயில் கிடையாது. நீ சுதந்திரமா வீட்டுல குடியிருக்கலாம், நீ சுதந்திரமா பரலோகத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது. இப்ப பூமியில நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா, திருடிட்டா, கொலை செஞ்சிட்டா, பொல்லாத காரியத்தை செஞ்சிட்டா, ஒரு குற்றம் செஞ்சிட்டா, நமக்கு ஒரு கேஸை போட்டு நம்மளை ஜெயிலில் உள்ளதுக்கு வச்சிருவாங்க. அப்போ ஜெயில் என்பது நரகத்துக்கு சமமா இருக்கிறது. அங்க நம்ம இஷ்டப்படி சாப்பிட முடியாது. அவங்க போடுற களி, அவங்க போடுற கஞ்சி, அவங்க போடுற புழு சோறு தான் சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட மாட்டேன்னு சொன்னா பண்ணியா தான் இருக்கணும். உயிரோட இருக்கணும்னா சாப்பிடணும். அப்போ இந்த நரகத்துக்கு சமமான கொடுமைப்படுத்தக்கூடிய இடம் தான் ஜெயில். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில, இந்த பூமியிலும், நம்முடைய வாழ்க்கைக்கு மறு வாழ்க்கையிலும், அதாவது மறு உலகம் என்று சொல்லப்படுகிற அந்த பரலோக வாழ்க்கை அப்படிங்கிறது சோதனை நமக்கு கிடைக்கணும். அது நரகத்துக்கு நம்ம போகக்கூடாது. பாருங்க, ஒரே வார்த்தையில நீ எங்க இருப்ப? பரலோகத்துல இருப்ப, பரதீசில இருப்பேன்னு சொன்ன. நம்மளும் நம்ம வார்த்தை பேசும்போது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகளை பேசணும். இது என்ன பூவா இருக்கிறது? அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அதான் என்னது? ரட்சிப்பு. அந்த பூவின் வாசனை நமக்கு வீசணும். அவரை போல நாமும் மற்றவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். வாயிலிருந்து நமக்கு மற்றவர்களுக்கு துக்கப்படுத்துற வார்த்தை வர வேண்டாம். நல்ல வார்த்தையை சொல்லுங்க, அந்த வாசனை வெளிவரட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி நல்ல வார்த்தை சொல்லணும்னா நம்மகிட்ட இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஆமென். இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். நல்ல வார்த்தை சொல்றதுக்கும் நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய தாய, தகப்பன, பிள்ளைய நம்ம கெட்டு போகும்படியா கெட்ட வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோம். என்ன இருந்தாலும் அவங்க எனக்கு என்ன தங்கச்சி, என்ன இருந்தாலும் என் பிள்ளை, அது என்ன தப்பு பண்ணாலும் அவர் என்னுடைய தகப்பனா, அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அன்பின் அடிப்படையில தான் இயேசு இவன் என்ன தப்பு செய்தாலும் இந்த மக்கள், பூமியில படைக்கப்பட்ட மக்கள், நான் படைத்த மக்கள், என்னை போல உருவாக்கிய மக்கள் அன்பு செலுத்தி அவர் சொன்னாரு, நீ நரகத்துக்கு போக மாட்டேன், எங்க வருவ? நீ சொன்னபடி, நீ ஜெபித்தபடி எங்க வருவ? பரதேசிக்கு வருவ. அப்ப அவன் ஜெபம் பண்ணான். கடைசி நேரத்துல கூட ஒரு விசுவாசம் வைத்து ஆண்டவரை ஜெபித்ததனால அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சு. அப்போ நமக்கு மரண தருவாய் வரைக்கும் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் தருணம் தருகிறார். அப்போ கடைசி வரைக்கும் நம்ம ஒரு விசுவாச நோக்கத்தோடு ஜெப நிலையிலே காணப்பட வேண்டும். ஜெபிக்கிற குணத்தினாலதான் அவன் என்ன லோகத்துக்கு போன, பரலோகத்துக்கு போன, நரகத்துக்கு போல பரலோகத்துக்கு போன. அது போல ஜெபிக்கிற குணாதிசயம் இருந்தா நம்ம எங்க போயிடலாம்? அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அது. இயேசு அதுல கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், நல்ல வார்த்தையை நீங்க பேசுங்க, வார்த்தையில சாட்சியா வாழுங்க அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
கனி என்ன கனினா அன்பு அப்படிங்கிற கனி. அல்லேலூயா. ஆவியின் கனிகளில் அது என்ன கனி? அன்புங்கிற கனி. பூ என்ன பூனா அன்பு. அல்லேலூயா. சரி, மூணாவது வார்த்தைக்கு நம்ம வருவோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். இங்கே வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தலையில ஒரு முள்முடி வச்சு அதுல இருந்து ரத்தம் வருது. அவர் கையும் காலும் ஆணி அடிச்சு அதுல இருந்து ரத்தம் வருது. அவர் சரீரத்துல ரத்தம் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அவர் பெரிய கூட்டம் நிக்குது. சிலுவை மரத்துக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்குது இந்த கல்வாரியில. அதில் போர்ச்சேவர்கள் இவரை அடிக்கக்கூடிய 50க்கு மேலான போர்ச்சேவர்கள் சுற்றி இவரை மைய புடைத்து கொண்டு சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். மீண்டும் தப்பித்து ஓடிவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சுற்றி நிற்கிறார்கள். மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவருடைய தாயார் வந்து நிற்கிறாங்க, அவருடைய சீசர்களும் வந்து நிற்கிறாங்க. அப்போ பாருங்க, அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசியுங்கள் 19:26. இயேசு தன்னுடைய சீசனையும் பார்க்கிறார், தன்னை பின்பற்றி வந்த சீசர்களையும் பார்க்கிறார், தன்னுடைய பெற்ற தாயையும் பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்றார். குடும்பத்தின் மீது அவர் அவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும், அவ்வளவு துக்கங்களை அனுபவித்தாலும், அவர் குடும்ப பொறுப்புள்ளவர்களாக கடைசி வரைக்கும் இருக்கிறார். வாசிங்க. சீசனை பார்த்து அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. சரியே, அப்போ அன்பா இருந்த சீசனை பார்த்து அதுதான் உன் மகன் அப்படின்னு தன்னுடைய தாய்க்கு சொல்லுகிறார். நான் வந்து இது நாள் வரைக்கும் 33 வருஷம் வரைக்கும் உங்க கூட மகனா இருந்தேன். இப்ப நான் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். ஆகையினால இனி வந்து நான் உங்களுக்கு மகனாக பூமியில சரீர பிரகாரமாக இருக்க முடியாது. ஆகையினால என்னுடைய அந்த அன்பின் சீசன் அவன் தான் உனக்கு மகன் என்று சொல்லி சொல்லுகிறார். தன்னுடைய தாய்க்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அடுத்து சீசனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இன்னொரு தாய், உனக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, அது என்னுடைய தாய், இதோ ஒரு தாய் என்று சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறார். பாருங்க, தன்னுடைய சீசனுக்கும் தன்னுடைய பின்பற்றி வந்த மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரு. தன்னுடைய தாய்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். கவலைப்படாங்க. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இயேசு 30 வயசு வரைக்கும் வெளியே போகல, வீட்டிலே தான் இருந்தார். வீட்டில் வேலை செய்தார். என்ன வேலை செய்தாரு? தச்சு வேலை செய்தார். என்ன தச்சு வேலை? டேபிள் செய்யறது, இந்த மாதிரி புல்பீட்டு செய்யறது, சேர் செய்யறது, கதவு செய்யறது, வேற என்ன செய்திருப்பாரு? ஜன்னல் செய்திருப்பாரு. இதெல்லாம் செய்து அதன் மூலமாய் வருகிற வருமானத்துல யோசிப்பு மரியாதைலாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? சரீர பிரகாரமாக அவங்களுக்கு என்ன தொழிலோ அந்த தொழிலை செய்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப இதுவரைக்கும் இந்த 30 ஆண்டு காலம் அவர் வந்து அந்த அற்புதங்களை அந்த வேலையை செய்து அவங்களை காப்பாற்றினார் என்று அங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அவர் இறந்துட்டாரு, அவரை மறிக்க போறாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு. அப்போ பொறுப்பு ஒப்படைக்கிறார். இனி நான் வந்து உங்களுக்கு மகனா இருக்க முடியாது, நான் வந்து பரலோகத்துக்கு என்னுடைய சித்தத்தை முடிச்சுட்டேன். இனி அந்த சீசன் தான் உங்களுக்கு மகனா இருப்பாரு, உங்களுக்கு பார்த்துக்கிடுவாரு, பொறுப்பு ஒப்படைக்கிறப்ப தாய்க்கு என்ன வருது? சந்தோஷம் வருகிறது. சரி, மகன் இருக்கிற வரைக்கும் அவன் எனக்கு உழைச்சி போட்டான், இப்ப தேவ சித்தம் செய்யறதுக்காக போறான்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இருந்தாலும் வருத்தம் இருக்கும், மகன் தானே, வருத்தம் இருக்கும். அப்போ இனி அந்த யோவான், அன்பின் சீசன் ஆகிய யோவான் உங்களை பார்த்து கொள்வான், கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த சிலுவையில் இருந்து கொண்டே அவர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இது என்ன பூ? பராமரி. என்ன பூ? பராமரி. பிறந்தது முதல் அவர் 30 அந்த கடைசி சிலுவை வர வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பராமரித்தார். அவர் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? இப்ப அவரு தேவ சித்தம், பிதாவின் சித்தம் செய்கிறபடினால இந்த பராமரிப்பை தன்னுடைய சீசனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது போன்ற பராமரிப்பு, குடும்பத்தை கவனிக்கிற விஷயம், பெற்றோரை கவனிக்கிற விஷயம், பிள்ளைகளை கவனிக்கிற விஷயம், இதுல நம்ம ஒரு பராமரிப்பு உள்ளவர்களாக இருக்கணும், ஒரு நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஆமா. இது என்ன கனியாக இருக்கிறது?
ஒரு சமாதானத்தை உண்டு பண்றாரு. அப்படித்தானே? ஒரு சமாதானத்தை அங்க கொண்டு வர்றாரு. அதுக்கு இப்ப இயேசு போறாருன்னு சொன்னோன்னா அவங்க சமாதானம் இல்லாமல் போயிடுது. ஐயோ நான் என்ன செய்வேன், துக்கமாயிடுறாங்க. பரலோகத்துக்கு போறாரு, அவர் இறந்து பரலோகத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க துக்கமாயிட்டாங்க. அப்போ அதுல ஒரு சமாதானத்தை உண்டு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் இருக்குது. எனக்கு பதிலாக அந்த சீசன் உங்களுக்கு என்ன செய்வான், நடத்துவார், பராமரிப்பார் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகிறது. அப்போ ஆவின் கனியில இது என்ன கனியாய் வெளிப்படுகிறது? சமாதானமாகிய கனி வெளிப்படுகிறது. இந்த 9 கனிகள்ல ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு சிலுவை வார்த்தையிலும் சேர்ந்து வரும். பூ ஒன்று வரும், கனி ஒன்று வரும், ஒரு நல்ல குணாதிசயம் வரும். இதுல பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, நீதியின் வாழ்க்கையில தேவன் நம்மை தான் சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், சரிபடுத்துகிறார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உபதேசத்தின் வழியாக நம்மை தேவன் உருவாக்குகிறார். ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் சொல்லுறோம், ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கிற வார்த்தையே பேசினார், உருவாக்குகிற வார்த்தையே பேசினார். அதனால தன்னுடைய வார்த்தையினால தன்னுடைய தாயாருக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய பராமரிப்பை செய்தார். 4வதாக கவனிப்போம். 4வது மத்திய 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. பாருங்க, இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. முதல்ல என்ன ஜெபம் பண்ணாரு? யாராவது சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன ஜெபம் பண்ணாரு? யாருமே வாயில வார்த்தை வர மாட்டேங்க. முதல்ல என்ன ஜெபம் பண்ணாரு? மன்னியோ அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். பிறகு ஒரு பராமரிப்பு ஒரு வார்த்தையை பேசினார். இங்க ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க, வாசிங்க. மத்தேயு 27:40. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி அந்த முதல்ல எழுதின அந்த பாஷையில அதை எழுதப்பட்டு அதே இங்க நம்ம தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்திருக்காங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு என் ஆண்டவரே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, மாம்ச சரீரத்தில் வந்த அவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த சோத்திரம் இரத்த இழப்புகள், அடிகள், வேதனைகள், காயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த சூழ்நிலைக்கு என்னை விட்டுவிட்ட காரணம் என்ன, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சோத்திரம் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் பண்றார். பிரியமானவர்களே, எதுக்கு இது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் சொல்வதற்காக தேவன் இந்த கைவிடப்பட்ட நிலையை அறிந்திருக்கிறபடினால தான் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்றாரு. ஆமென். நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம கலங்கி நிற்கும் போது, வேதனையா இருக்கும்போது இந்த வார்த்தை நமக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஆறுதலா இருக்கும். எப்படி இருக்கும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் ஆண்டவர் சொன்னா, போய் ஏசப்பா சொல்றாரு, கைவிட மாட்டேன்னு சொல்றாருங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம இருதயத்துல வந்துடும். ஆமென். அவன் இன்றைக்கு அதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். இன்றைக்கு அதே வார்த்தை சொல்றேன். ஏன்? நான் உனக்காக கைவிடப்பட்ட நிலைமையை, நான் அந்த வேதனையை நான் அனுபவித்தேன். ஆகையினால நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாட்கள்ல அவர் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார், சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சகித்தார், சகித்துக் கொண்டார். அந்த சகிப்புத்தன்மை அவருக்கு இருந்தது. அவர் எவ்வளவு வேதனை அனுபவிச்சாலும் யார்கிட்டையும் அதை காட்டல. ஆனா ஜபம் பண்றாரு. நமக்கு துக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பண நெருக்கடி வரும்போது, நமக்கு வியாதியின் கொடுமை நம்மை தாக்கும் போது, நம்ம வேற யாரையும் என்ன சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணுங்கிறத இந்த இடத்துல இயேசு நமக்கு என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறார். யாரையும் நம்ம பயப்பட. சில சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு, அவங்களுக்கு ஏதாவது நெருக்கம் வந்துட்டு, வியாதி வந்துட்டுன்னா, ஒன்றியானதான் எனக்கு இந்த வியாதி, ஒன்றியானதான் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட, பிள்ளைகிட்ட, அல்லனா பக்கத்தில் உள்ளவர்களிடத்துல, அல்லனா நண்பர்களிடத்துல சண்டை போட்டு மீண்டும் ஒரு அதுல பிரச்சனை உண்டாகி சமாதான கேடு வந்து விடுகிறது, சண்டை வந்து விடுகிறது, அடிதடி வந்து விடுகிறது. ஆனால் இயேசு அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டார்.
இந்த மாதிரி சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க யாரையும் துன்புறுத்த வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாய் என்ன செய்யறாரு? பிதாவை நோக்கி முறையிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது என்னது? அக்களி அக்களி அங்கலாய், தனக்குள்ளே இருக்கிறதான அங்கலாய், சகிப்பு, சகிப்புத்தன்மை. சகிப்புனா பொறுத்து கொள்வது, தனக்குத்தானே பொறுத்து கொண்டு யாரையும் குற்றப்படுத்தாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு அன்பின் சுவாபம். ஆமென். இது என்ன கனியாக இருக்கும்? நீடிய பொறுமை. ஆவின் கனிகள் 9 என்ன வார்த்தையா இருக்கிறது? நீடிய. இதெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு, இயேசு கிட்ட இந்த 9 கனிகளும் இருந்திருக்கிறது. 7 வார்த்தையில் அது வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. 7 வாசனை வீசக்கூடிய வார்த்தைகள். என்ன வார்த்தை இது? என்ன அங்கலாய்ப்பு. அந்த பூ, அந்த வாசம் நமக்கு வெளியே வரணும். அதான் ஸ்தோத்திரம். சகிப்பு. சகிப்புன்னா நாமே அதை மனசுல வச்சுக்கணும். வேற யாருக்கும் நம்ம அந்த துன்பத்தை கொடுக்க கூடாது. நம்ம அதை சகித்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையை சகித்தான். சிலுவையை சகித்தாருங்க, சகித்து கொண்டார். அதை பொருள் தானே எடுத்துக்கொண்டார். யாரையும் அவர் குற்றப்படுத்த, உண்மையாலதான் நான் போனேன், உண்மையாலதான் செத்தேன் அப்படின்னு அவர் யாரையுமே சொல்லலை. ஆனால் முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் ஒருவரே சிலுவையிலே என்ன செய்தார்? சுமந்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த சகிப்பு என்கிற பூவினாலும் இந்த நீடிய பொறுமை என்கிற கனியினாலும் அவர் தன்னுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தினார். அதுபோல நீங்க நீடிய பொறுமையா இருங்க, சகித்து கொள்ளுங்க. உங்களுடைய சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கட்டும். சகித்து கொள்ளாதபடி மற்றவர்களை நீங்க காயப்படுத்தி விடக்கூடாது, வேற யாரையும் நீங்கள் காயப்படுத்தி விடக்கூடாது. இவைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய குணாதிசயம் தான் மரணம்னு சிலுவையின் வார்த்தைகள் அவர் பேசுறாரு. அடுத்த 5வது வார்த்தையை நம்ம கவனிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, வாசிங்க 19 28. அதன் பின்பு அறிந்து தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார். தாகமாய் இருக்கு. சிலுவையில் இருக்கும்போது பாருங்க, சரீரத்தில் உள்ள எல்லா நீரும் தண்ணியும் ரத்தமும், தண்ணீராய் இருந்த ரத்தம், சரீரத்துக்குள்ளே இருந்த தண்ணீர் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஒரு சரீரத்தை விட்டு வெளியே போயிடுச்சு, எல்லாமே வெளியே வந்துருச்சு. அவரு தலையில இருந்த ரத்தம், கையில இருந்த ரத்தம், காலில் இருந்த ரத்தம், அவர் சரீரம் முழுவதும் ஊசிகளால் வார் வச்சு அடிக்கும்போது அதில் ஊசிகள், ஊக்குகள், அது ஒரு சரீரத்தை கிழிச்சு, தோலெல்லாம் கிழிச்சு அந்த அதுல இருந்த ரத்தம், முழு ரத்தமும் வெளியே போயிட்டு அவருக்கு தாகம் எடுது. அப்போ அவர் சொல்றாரு, பிதாவை எனக்கு சொல்றாரு, தாகமா இருக்கிறேன் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய தாகம் அப்படி இருந்துச்சு. ஆனா உண்மையிலே அவர் இப்ப என்ன தாகமா இருக்கான்னா ஆத்ம தாகமா இருக்கிறார். இல்லையா? ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், குடிகாரங்க ரட்சிக்கப்படணும், கொலைகாரங்க ரட்சிக்கப்படணும், திருடுறவங்க ரட்சிக்கப்படணும், கொள்ளாதவங்க ரட்சிக்கப்படணும், அநியாயக்காரர்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பின்மாற்றக்காரர்கள் ரட்சிக்கப்படணும். இது அவருடைய தாகமா இருக்கிறது. ஆமென். இயேசு இருக்கும்போது அவரு ஒரு கிராமத்துக்கு போனார். என்ன கிராமத்துக்கு? சமாரியா மக்கள் வாழ்கிற அந்த கிராமத்துக்கு போனார். அங்க போன உடனே ஒரு கிணத்து பக்கத்துல போனார். இயேசு கிறிஸ்து ஒரு கிணத்து பக்கத்துல போனார். அந்த கிணத்து பக்கத்துல போய் நின்றுட்டு தண்ணி எடுக்க வர்றவங்களுக்கு இயேசு நல்ல செய்தி சொல்லுவதற்காக அங்க நின்றுனார். அப்போ ஒரு பெண் வந்தாங்க. அவங்க பேர் பைபிள்ல எழுதல, ஆனா என்ன பெண்ணுன்னு போட்டிருக்கு? சமாரியா பெண்ணுன்னு போட்டிருக்கு. அவங்க வந்த உடனே அவங்ககிட்ட சொன்னாரு, நீங்க என்ன செய்யணும்? நீங்க அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இயேசு அவங்ககிட்ட சொல்றாரு, இப்படி நீங்க இந்த தண்ணியை குடிக்க போறீங்க, இந்த தண்ணி எடுக்கிறீங்க, ஆனா இதாவது தேவன் ஒரு நீர் கொடுக்கிறார், அதுவும் உங்க வாழ்க்கை முழுசும் என்னவா இருக்கும்? தாகமே வராது, அது ஜீவ தண்ணி அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும்போது உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது, மேசியா மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா அவரை கேட்குறாங்க. அப்போ அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ உனக்கு இத்தனை புருஷன் உண்டு, இப்போ இருக்கிறவங்க உனக்கு புருஷன் கிடையாது,
அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், கடந்த கால நிகழ்வுகளை சொன்ன உடனே, அம்மா இவரு உண்மையிலே தீர்க்க தரிசனம் சொல்லி இருங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க போய் அந்த அம்மா போய் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. ஏசு என்னை பத்தி இப்படி ஒருவர் சொன்னாரு, அவரு மேசியா கர்த்தரு, பாருங்க என்னுடைய வாழ்க்கையை சொன்னாரு, உங்களுக்கும் ஆறுதலான வார்த்தை சொல்லுவாரு. எல்லாரும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது ஊழியம் செய்தது யாரு? பெண்கள்ல அந்த சமாரிய பெண்கள் தான். பெண்கள்ல ஊழியம் செய்தது சமாரிய பெண்கள். முதல் பெண் ஊழியர் அவங்க தான். அநேகரை இயேசுவினிடத்தில் கூட்டிட்டு வந்தாங்க. இப்படி ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுறாரு, தீர்க்க தரிசன வார்த்தை பேசுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஆண்டவர் எல்லாருக்கும் அதே மாதிரி பேசின உடனே அப்பதான் சொல்றாரு, சீசர்கள் வராங்க, என்னையா உங்களுக்கு அங்க உப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீங்க அங்க சாப்பிட வாங்க, நீங்க இந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஏசு அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தாகமும் என்னுடைய உணவும் எது அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்துமாக்கள் சம்பாத்தியம் செய்வதுதான் எனக்கு உணவுன்னு சொல்றேன். ஆத்துமாக்கள் மக்களை ஆதாயப்படுத்துவது, மக்களை நல்வழிப்படுத்துவதுதான் எனக்கு என்னவா இருக்கிறது? உணவா இருக்கிறது, தாகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்ளணும், அவருடைய தாகம் என்னன்னா, பொல்லாதவர்கள் ரட்சிக்கப்படணும். பொல்லாதவர்கள் ரட்சிக்கப்படணும். பொல்லாதவனா இருந்தேன், இயேசுவை பத்தி சொன்னவங்களை எல்லாம் அடிச்சேன், இயேசுவை பத்தி சொன்னவங்க புஸ்தகம் பைபிள் எல்லாம் வாங்கி கிழிச்சேன், ரொம்ப பொல்லாதவனா இருந்தேன். ஆனா நோய்வாய்ப்பட்டு நான் சாக கிடக்கும் போது எங்க தெய்வமும் குணமாக்கல, எங்க சொந்தக்காரங்களும் குணமாக்கல. ஒரே ஒரு சின்ன ஜபம், அழுது ஜபம், என் நோயை குணமாக்குங்கப்பா, அழுது ஜபம் எனக்கு சுகம் கிடைச்சு. கால் இந்த சரீரம் மாதிரி இந்த கால் பெருசா வீங்கிச்சு, யானைக்கால் ரொம்ப அப்படி எனக்கால் மாதிரி சுகமாட்டாங்க. ஒரே ஒரு ஜபத்துல சுகமாட்டாங்க. அப்போ ஓம் சரவண பகவான். இப்படி எனக்கு சுகமாயிட்டதுனால எனக்கு கிறிஸ்தவ பேர் ஜெபராஜில் வச்சு ராஜையான்னு சொல்லுவாங்க. இப்படி மாற்றப்பட்டேன். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். பொல்லாதவர்களாக வாழக்கூடாது. நான் அப்படியே வாழ்ந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு ரவுடியா, ஒரு கேடியா, பொல்லாதவனாகி ஏதாவது பிரச்சனையாகி ஆமா ஜெயிலில் தான் போயிருப்போம், இல்லைன்னா வெட்டி கொண்டு போட்டுப்பாங்க. அப்படிதானே? யுத்தம் சண்டை போடுறவன் பொல்லாதவனுக்கான சாவு தானே. நாட்டில் ஒரு கட்சியில் உள்ள ஒருவர் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் ஒரு 10-20 ரவுடி சேர்ந்து அவனை வெட்டி கொண்டு போட்டு, ஒரு மனைவி தனியாக போயிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பொல்லாத வேலை செஞ்சவனுக்கு சாவதான். பாவத்தின் சம்பளம் மரணம். அது மாதிரி ரொம்ப பாவம் செஞ்சா நோய் மேல வந்துடும், நோய் மேல வந்து செத்து போயிடுவாங்க. அதுக்கு மேல பாவம் சிலர் இன்னும் அதிகமா அதையும் மறைச்சி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, பாவம் செஞ்சாங்கன்னு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஏதாவது குற்றத்தில் கண்டுபிடிக்கும் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அதனால நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தாகம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு தான். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவருடைய தாகம். சரீர பிரகாரமாக அவர் தாகம் சொல்லும்போது அவருக்கு நல்லது செய்யறதுக்கு ஆளே கிடையாது. அவருக்கு தண்ணி கேட்டாரு, அவங்க என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. கடற்காலம் ரொம்ப குடிக்க கொடுத்தார்கள். அதை குடிச்சு பார்த்துட்டு மனம் இல்லாமல் போனார். அல்லேலூயா. குடிக்கவே முடியாது. ஆனா அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்தாரு. ஆனா அவருக்கு செஞ்சதெல்லாம் தீமை, கொடுமை. ஆனால் அதுல அவர் விலைக்கு நமக்கு சொல்லுகிற விஷயம் என்று சொன்னால், அந்த தவிக்கிற அந்த தவிப்புல நான் வருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இச்சையடக்கத்தை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? ஆமா, சரி தனி தராட்டினா பரவாயில்லப்பா, அப்படியே மறித்து தேவ சத்தம் செய்யறேன்னு சொல்லி தன் ஆசை இச்சைகளை அவர் என்ன செய்தார்? அடக்கி கொண்டார். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்றோம்னு சொன்னா, நம்ம ஆசை இச்சைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடாது, அடக்கி கொள்ள வேண்டும். ஆமே. இப்ப நம்ம வீட்டுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வருது, அதனா 15,000 ரூபாய் தான் சம்பளம். அந்த 15,000 நம்ம என்ன செய்யணும்? குடும்ப
15,000க்குள்ள நம்ம செலவு பண்ணணும். அதிகமா செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ணி மாசம் 5,000 ரூபாய் கடன் வைக்கணும். அப்படி செய்தால் அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. நமக்கு வருமானம் அளவு ஆசைகளை நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில் அறிந்துவிடணும். கிறிஸ்துவர்கள் ஆசை இச்சைகளை செஞ்சிருவாங்களா? சிலுவையிலே அடித்து சொல்லப்பட்டு சிலுவைக்கு கற்றுக்கொண்டது ஆசை இச்சைகளை சுத்தம் செய்ய விருப்பம் செய்யணும். பிதாவின் சுத்தம் வேதம் வாழ வேண்டும். ஒரு அன்பா இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவான். பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏசு என்ன சொல்றாரு? சாப்பிட்றதை பத்தி பேசுறாரு. நம்ம சாப்பிட்றோம்ல, அதை பத்தி கூட அவர் பேசுறாரு. ஏற்ற வேளையில் உண்கிற தேசம் பாக்கியம் உள்ளது. ஏற்ற வேளையில நீ ஒழுங்கா சாப்பிட்டு வந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ ஏற்ற வேளையில சாப்பிடாம தாறுமாறா சாப்பிட்டேன்னா, காலையில சாப்பாடு 10 மணிக்குள்ள சாப்பிடணும். அதுதான் காலையில சாப்பாடு. காலையில சாப்பாடு நீ 12 மணிக்கு சாப்பிட்டா அது உனக்கு சாபம். அது பாக்கியம் கிடையாது, அது ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்போ சாப்பிட்றது கூட நம்ம ஒழுங்கா சாப்பிடணும். நம்ம நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். காலையில